ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான உணவுகளை வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீர் ஆகாரங்களை வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பரான நீர் மோர் வந்து ரொம்பவே சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் வந்து நல்ல கெட்டி தயிர் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை, அரை பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க, இல்லைனா பெருசாக இருந்தால் ½ எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி துண்டு வந்து நல்லா வந்து 2 பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த நீர்மோருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரகம் வந்து நல்லா இந்த அளவுக்கு பொடியாக அரைச்சி நம்ம சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து இன்றைக்கி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பெருங்காயத்தூள், தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலை, அது வந்து ஃபஸ்ட்டு காட்டினதை அரைக்கிறதுக்கு, இது தாளிக்கிறதுக்கு. கடுகு, ரொம்ப எண்ணெய் சேர்த்தக்கூடாது, தாளிக்கிறதுக்கு மட்டும் அளவாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான குழு குழு நீர்மோர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜார் வச்சுருக்கேங்க. இந்த மிக்ஸி ஜாரில் இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ½ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. மோருக்கு வந்து நல்லா கெட்டி தயிராக இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம அடிச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து ரொம்ப நான் அதில் தண்ணி சேர்க்கலை. இப்போ இதை நல்லா வந்து அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீர் போன்றதுனால கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் ஜல்லடை வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம வடிகட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நீர்மோர் தயாராகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன பேன் வச்சுருக்கேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் சேர்த்த வேண்டாம். கடுகு இப்போ வந்து பொரிஞ்சு வரட்டும். கடுகு வந்து பொரிஞ்சு வர டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை. அது கூடயே வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ரொம்ப பொரிய விட்டுற வேண்டாம், இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மோரில் இந்த தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா தாளிப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை கிளாஸில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஜில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஜில்லுன்னு குடிக்கலாம். இப்போ இதை டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் கிளாஸில் வந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான வெயிலுக்கு இதமான வந்து நீர்மோர் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.